வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு தண்ணி குழம்பு தான் செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் செஞ்சால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் செஞ்சுக்கோங்க. நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க, அரைக்காமல். இந்த மாதிரி அந்த எண்ணெயில் முதல்ல ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை லைட்டாக போனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல இதை நல்லா நீங்கள் வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கனை நல்லா தண்ணியை நல்லா வடித்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடி தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுட்டேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவும் போது அதில் இருக்க அந்த கெட்ட ஸ்மெல்லாம் கொஞ்சம் போயிடும். வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லும் போயிடும். ஈஸியாக வதங்கி நமக்கு வெந்து வரும்போது அந்த சிக்கனோட வாசனை மாறி வரும். அதுக்கு தான் கொஞ்சம் வதக்குறது. எனக்கு ரொம்ப வதக்கினா சிக்கன் விரைக்கவும் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப வதக்கிடாதீங்க. லைட்டாக அது கலர் மாறினோன்னு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் உப்பு படுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. முதல்ல லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வதக்க பார்த்திங்கன்னா ஒட்டாது. அப்படியே நல்லா ஒன்று போல் சேர்ந்து திரண்டு வரும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கோம். இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் இதில் சேர்த்துக்கோங்க. இது நம்ம வீட்டு மல்லித்தூள் தான். இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், மல்லி, மிளகு, கசகசா, கடலைப்பருப்பு, அப்புறம் அரிசி எல்லாமே இதில் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள். இதுக்கு வேறு எந்த ஒரு வாசனை பொடியும் வேண்டாம். இதில் கரம் மசாலா கூட நம்ம போடலை. இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த பொடி எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா ட்ரையாக பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும். அந்த ஏற்கனவே உப்பு போட்டு பரட்டி விட்டுருப்போம். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இந்த பொடியெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்ட பிறகு அதிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு தண்ணியாக வேணும். ஏன்னா இது அப்படின்னா தான் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இது நல்லா வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு இன்னும் சில இது அரைச்சி ஊற்றணும். இதில் குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போல் எடுத்து பச்சையாக தட்டி வச்சுக்கோங்க. தட்டியும் வச்சுக்கலாம். லைட்டாக நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சும் வச்சுக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா வெந்து வந்திருக்கும். இது எப்படி வெந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை வச்சு லைட்டாக ஒரு எலும்பில் லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா லைட்டாக நகலும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஒரு 100 கிராம் அரைச்சி வச்சுக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டு அப்படி சுற்றி வச்சுக்கோங்க. அடுப்பை திருப்பி பற்ற வச்சு நல்லா இப்படி கொதித்து அந்த நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். வெந்தால் தான் இப்படி பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ஸ்மெல்லு எல்லாமே நமக்கு போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த வெங்காய பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. 3/4 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமும் சரியாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் 1-2 தட்டி வச்சுக்கோங்க. அப்படி போட்டோடனே அந்த சால்னா பதத்துக்கு வரும். நல்லா இது கொதி வர்றதுக்கு டைம் இருக்குது. அதுக்கு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தேங்காவும் ஒரே 1 ஸ்பூன் வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப வேர்க்கடலை தேவையில்லை. அப்புறம் வேர்க்கடலை ஸ்மெல்லு தான் வரும். அதனால் வறுத்த வேர்க்கடலையை ஒரே 1 ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சோண்டு தேங்காய். நீங்கள் வேணும்னா கசகசா இதெல்லாம் போட்டுக்கலாம். அது ரொம்ப குருமா குழம்பு அந்த மாதிரி இதுக்கு போயிடும். நல்லா நாட்டு குழம்பு ஸ்டைலில் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். பார்த்திங்கன்னா தேங்காய், அதில் ஒரே 1 ஸ்பூன் வேர்க்கடலை. இதை போய் இந்த கேப்பில் நீங்கள் அரைச்சிட்டு இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் நீங்கள் அந்த தேங்காயும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மிக்ஸி ஜார் கலந்த தண்ணி மட்டும் இதுக்கு போதும். அதையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா காரம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா லைட்டாக கொதிக்க வச்சு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுக்கணும். தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கடுகு உளுந்தம் பருப்பு இதெல்லாம் சேர்க்கும்போது கடைசியில் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இதில் தாளித்து போட்டால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம கரெக்டாக தாளித்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு. இதுக்கு மெயினாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தான் அரைக்க வேண்டியது. மற்ற எல்லாமே தேங்காய் இந்த மசாலா தான் அரைக்க வேண்டியது. மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொடிகளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். சின்ன வெங்காயம் இவ்வளோ ஒரு 4-5 போல் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போதும். அது ஒரு வாசனை இருக்கும் குழம்புக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் தாளித்து விட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.